கன்னியாகுமரி அருகே கோவளம் கடற்கரை கிராமத்தில் சாலையோரமாக சுமார் 15 ஆண்டுகளாக சர்பத், டீ, காஃபி, இட்லி வியாபாரம் செய்து 50 ஏழை குடும்பத்தார் பிழைத்து வருகின்றனர். கன்னியாகுமரியில் ஐயப்ப பக்தர்கள் சீசன் காலம் தொடங்கியதால் இப்பகுதி வாகன நிறுத்துமிடம் என கூறி எங்கள் நடைபாதை கடைகளை கன்னியாகுமரி நகராட்சி அதிகாரிகள் வந்து மிரட்டி செல்கிறார்கள். இது கோவளம் ஊராட்சி பகுதியில் எல்லை தாண்டி வந்து அதிகாரிகள் வம்புக்கு வருகிறார்கள். உங்கள் தள்ளுவண்டி கடைகளை மாற்றவில்லை என்றால் ஜேசிபி கொண்டு வந்து கடைகளை உடைப்போம் என மிரட்டியும் தொல்லைப்படுத்தியும் அதிகாரிகள் வருவதாக கூறி நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து பாதிக்கப்பட்ட தள்ளுவண்டி கடை நடத்தும் பெண்கள் புகார் மனு கொடுத்தனர். நாங்க அதுல 48-50 குடும்பம் வந்து சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த தொழில பண்ண விடுறாங்கல்ல அதிகாரிகள் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. வேற இப்ப அந்த 60 நாள் சீசன் தொடங்கிருக்கு. அந்த சீசனுக்கு ஒரு 30 கடைகிட்ட எல்லாம் இருக்கு. அந்த கடைகளை எல்லாம் அகற்ற சொல்லி கன்னியாகுமரி பேரூராட்சியில இருந்து வந்து எங்களை நகராட்சியில இருந்து வந்து எங்களை கடையை அகற்றுங்க, இல்ல கடை போடக்கூடாது, தூக்கி வீசிடுவோம், பில்டர்ஸரை கொண்டு எடுத்துட்டு போயிடுவோம், நீங்க பேசுனீங்கன்னாக்கி உங்க கணவரை தூக்கி உள்ள வச்சிருவோம், அப்படிலாம் எஃப்ஐஆர் போடுவோம்ல எங்களை மிரட்டுறாங்க. மிரட்டி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அவர் நாங்க சொன்னோம் எங்க ஊராட்சி உள்பட்ட இடத்துலதான் நாங்க வச்சிருக்கோம். அதனால இதுல நாங்க கடை போட்டு நாங்க இந்த 6 மாசம் இந்த 2 மாசமும் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். விதவைகள் இருக்காங்க, ஊனமுற்றவங்க இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து நாங்க தொழில் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால நாங்க இந்த தொழில் இந்த சீசன் முடிஞ்ச உடனே நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அது இல்ல, இது நகராட்சிக்கு உட்பட்டது, அதனால நீங்க வியாபாரம் பார்க்க கூடாது, நீங்க இதுல அப்படி பண்ணிருவோம் இப்படி பண்ணுவோம். இந்த 2 நாள் கரண்ட் கிடையாது, கரண்ட கட்டாக்கிட்டாங்க. கரண்ட கட்டாக்கி கரண்ட் போட இல்லை, லைட் போட இல்லை. என்னன்னு நாங்க விசாரிச்சதுக்கு பிறகு அது நாங்க அங்க கரண்ட கட்டாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு நாங்க ஒரு ஆளை தகவல் கேட்டதுக்கு அப்புறம் அது எங்களுக்கு இந்த லைன் கட் ஆயிடுச்சு, அதனால அங்க லைன் எப்படி சார் கட் ஆகும், அந்த பார்க்கிங் வர லைட் தெரியுது, அதுக்கு இங்க உள்ள கோவளம் கடை போட்டிருக்க பக்கத்துல வந்து லைட் கிடையாது எங்களுக்கு. நாங்க இருட்டுக்குள்ள கிடந்திருக்கோம் அந்த ஒரு சின்ன பல்பு மாதிரி போட்டுட்டு. அதனால எங்களுக்கு சிலுவை நகர் வர எங்களுக்கு கோவளம் ஊராட்சி உண்டு. அந்த ஊராட்சி எங்களுக்கு வரைபடமும் வேணும். எங்களுக்கு அந்த கோவளம் ஊராட்சிக்குள்ள நாங்க கடை போட்டு நாங்க எங்க வாழ்வாதாரத்தை பெருக்கணும், எங்க பிள்ளை குட்டிங்களை நல்லா வாழ வைக்கணும். அதனால எங்களுக்கு இது தாழ்மையுடன் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க நாங்க வந்திருக்கோம். நாங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு மேல நாங்க போட்டிருக்கோம். அது முன்னாடி வந்து ரோடு கிடையாது, இப்ப ரோடு போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து சரல் பாதை மாதிரி மண்ணரிப்பு மாதிரிதான் இருக்கு. அப்படிதான் நடந்து நம்ம வியாபாரம் பார்த்தோம், கை வியாபாரம் பார்த்தோம். இப்ப இந்த ரோடு போட்ட முறை வந்து சின்னதாட்டு ஒரு தள்ளு வண்டி விட்டு சின்னதா ஒரு ஆள் நிக்கிற அளவுக்கு மழைக்கு வெயிலுக்கு நிக்கிறோம். அன்றைய குப்பைகளை எல்லாம் அகற்றாம அப்படியே அசிங்கமா கிடக்கு. அதெல்லாம் நோய் பரிமாறுற அபாயத்துல இருக்கு. என்ன பார்க்கிங் ஏரியா, அதனால நீங்க பார்க்கிங் இதுல கடை வைக்க கூடாது, நீங்க அங்க ஒதுக்கிட்டு போங்க. ஜூஸ் கடை, டீ கடை, காப்பி கடை, இட்லி கடை, தண்ணி, மீன் பறிக்கிறது, எல்லாமே தள்ளுவண்டி கடை தான். ஆமா, எல்லாம் கோவளம் தான். என் பேர் தமிழக துணை முதலமைச்சர் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 49வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவில்பட்டி அருகே உள்ள முடுக்குமிட்டான்பட்டி பகுதியில் அமைந்துள்ள ஆதரவற்ற பெண்கள் பாதுகாப்பு இல்லத்தில் வசிக்கும் பெண்கள் அனைவருக்கும் புதிய உடைகளை திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் கலந்து கொண்டு புதிய உடைகளை ஆதரவற்ற பெண்களுக்கு வழங்கினார். விழாவில் கோவில்பட்டி மேற்கொன்றிய கழக செயலாளர் ராதாகிருஷ்ணன், கோவில்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயக்கண்ணன், பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ், தாமோதரக்கண்ணன், மகளிரணி நிர்வாகிகள் மேனகா, விஜயலட்சுமி, கலா, பாலம்மாள், நாலாட்டின்புத்தூர் ஊராட்சி செயலாளர் கிருஷ்ணசாமி, ராஜி, ராஜாபுதுக்குடியை சேர்ந்த பால்ராஜ் மற்றும் திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பழைய ஜெயங்கொண்ட சோழபுரம் பேரூராட்சி புதுப்பட்டி மற்றும் பஞ்சப்பட்டியில் உள்ள ஐயப்பன் கோவிலில் வருடந்தோறும் ஐயப்ப பக்தர்கள் ஆழி பூக்குண்டத்தில் இறங்கி தீ மிதிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இதில் கோவில் எதிரே உள்ள திடலில் தீ மிதிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஐயப்ப குருசாமிகள் தீக்குண்டத்தினில் பூ, பழம் உள்ளிட்டவைகளை தூவி சிறப்பு பூஜைகளை செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் குருசாமிகள் ஆழி பூக்குண்டத்தில் இறங்கி வந்ததை அடுத்து கன்னிசாமிகள் உட்பட ஐயப்ப பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்தனர். கிருஷ்ணாபுரம், பழைய ஜெயங்கொண்டம், பஞ்சப்பட்டி, போத்துராவுத்தன்பட்டி பகுதிகளை சேர்ந்த மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பஞ்சப்பட்டியில் சுமார் 1000 ஐயப்ப பக்தர்களும்,
புதுப்பட்டியில் 800 ஐயப்ப பக்தர்களும் ஆழிப்பூக்குள் இறங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுடலைமுத்து பிள்ளை கிருஷ்ணன் என்னும் எஸ். கிருஷ்ணன் தமிழ் திரையுலகில் நகைச்சுவை மூலமாக சீர்திருத்த கருத்துக்களை பரப்பி கலைவாணர் எனும் பட்டத்தை பெற்றார். அனைவரையும் சிரிக்க வைத்தும் சிந்திக்க செய்ய வைத்த சிந்தனை சிற்பி எஸ். கிருஷ்ணனின் 117வது பிறந்த தின விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு அவர் பிறந்த ஊரான நாகர்கோவில் மணிமேடை சந்திப்பில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் கழக அமைப்பு செயலாளர் KT பச்சைமால், அதிமுக வடக்கு மண்டல தலைவர் ஸ்ரீலிஜா, பாஜக சார்பில் நாகர்கோவில் MLA AMR காந்தி, பாஜக தெற்கு மண்டல தலைவர் டாக்டர் முத்துராமன், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அடுத்த பிள்ளையார்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் இந்த காப்பகம் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் பெண்களை பராமரித்து வருகிறது. இந்த காப்பகத்தில் தங்கியிருந்த சிறுமிகளில் 4 பேர் இன்று திடீரென மாயமாகி உள்ளனர். சிறுமிகள் மாயமானதை கண்ட காப்பக நிர்வாகத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக இது குறித்து காஞ்சிபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் காப்பக ஊழியர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் சிறுமிகள் தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் தப்பி சென்ற சிறுமிகளை தேடும் பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சிறுமிகள் மாயமான காரணம் குறித்தும் காப்பகத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்ததா என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கனமழை பனிப்பொழிவு காரணமாக பூக்கள் உற்பத்தி குறைந்ததால் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூசந்தையில் கிலோ 1000 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ இன்று 5000 ரூபாயாக உயர்வு. 700 ரூபாய்க்கு விற்ற பிச்சிப்பூ 1900 ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் மிகப்பெரிய மலர் சந்தையான குமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் தமிழகத்தின் ராயக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை மற்றும் பெங்களூர், ஓசூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வண்ண வண்ண பூக்கள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் தோவாளை, ஆரல்வாய்மொழி, குமாரபுரம், செண்பகராமன்புதூர் போன்ற உள்ளூர்களில் இருந்தும் பூக்கள் தோவாளை மலர் சந்தை கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் இங்கிருந்து திருவனந்தபுரம் உட்பட கேரள மாநிலத்தின் பல பகுதிகளுக்கும் விற்பனைக்காக பூக்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. பொதுவாக விசேஷ தினங்கள் மற்றும் சுப முகூர்த்த நாட்களில் பூக்களின் விலை பல மடங்கு அதிகரிப்பது வழக்கம். நாளை முகூர்த்த நாள் என்பதால் கனமழை காரணமாகவும் பூ விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. பாலசுப்ரமணியன் ஒரு சிறப்பு தலைவர், தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம், தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் 2 இதில் மொத்தம் 8 சங்கங்கள் பேர் வேணா தமிழ்நாடு டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் பேரமைப்பு என்ற அமைப்பின் சார்பாக பேசுகிறோம். டாஸ்மாக் நிறுவனத்தில் காலி பாட்டில்கள் பிரச்சனை என்பது வளர்ந்து கூர்மை அடைந்திருக்கிறது. பாட்டில்களை மது பிரியர்கள் அருந்திய பிறகு வயல்வெளிகளிலும் பாதைகளிலும் பொது இடங்களிலும் வீசி சென்று விடுகிறார்கள் என்பது பிரச்சனை. அதனால் சுற்றுப்புற சூழல் ஆபத்து ஏற்படுகிறது. விவசாய நிலங்களில் அது வீசப்படுவதால் விவசாயிகளுக்கும் விலங்கினங்களுக்கும் கூட பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பது பிரச்சனை. இது பொதுமக்களினுடைய கவனத்திற்கும் சென்றது, நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கும் சென்று இந்த பாட்டில்கள்
வெளியே வீசப்படுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை போக்குவதற்காக அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும், காலி பாட்டில்களை திரும்ப பெற வேண்டும் என்று நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் டாஸ்மாக் நிறுவனம் தற்போது செயல்பட்டு வருகிறது. அதை ஒரு பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் முன்பணமாக நுகர்வோர்களிடமே வாங்க வேண்டும். அந்த பாட்டில்களை திரும்பி அந்த நுகர்வோர்களே கொண்டு வந்து கொடுக்கும்போது ரூபாய் 10 அவர்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் என்ற ஒரு முறையை டாஸ்மாக் நிர்வாகம் அமுல்படுத்துகிறது. அந்த பாட்டில்கள் சுற்றுப்புற சூழல்களுக்கு கெடுதல் விளைவிக்கின்றன என்பதிலும் விவசாயிகளுக்கு பாதிப்புகளை உண்டாக்குகிறது என்பதிலும் எங்களுக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. நீதிமன்ற தீர்ப்பும் சரியான தீர்ப்பே. ஆனால் அந்த காலி பாட்டில்களை எவ்வாறு திரும்ப பெறுவது என்பதுதான் பிரச்சனை. அதற்காக 10 ரூபாய் வாங்குகிறார்கள். எங்களுடைய அமைப்பில் பரிசீலனை செய்ததில் தீர்ப்பு நல்ல தீர்ப்பு, அது நடைமுறைப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கத்திற்கு இருப்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதை தற்போது உள்ள டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மூலமாகவே நிறைவேற்ற வேண்டும் என்பதில் கருத்து வேறுபடுகிறோம். இதற்கான ஒரு தனியான முகமை உருவாக்கி அதன் மூலமாக அந்த பணிகளை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டிற்கு அடிப்படை காரணம், டாஸ்மாக் பணியாளர்கள் வேலைக்கு வந்த காலத்தில் எந்த பணிகளோடு பணியாற்றி கொண்டிருந்தார்களோ அதே அளவுக்கு இப்போ வேலை இல்லை, கூடுதலாக வேலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக POS மெஷின், ரேஷன் கிடைக்கும் அந்த மாதிரி டாஸ்மாக் கிடைக்கும் இருக்குது. கூடுதலாக ஸ்கேனிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இதெல்லாம் நிர்வாகத்தினுடைய தேவைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் எங்களுக்கு ஆட்சேபனையே கிடையாது. அதில் வரக்கூடிய வரி வசூல், விற்பனை, பல விஷயங்கள் அடங்கியிருக்கு நிர்வாகத்தில். அதற்காக இதெல்லாம் வந்திருக்கு. அதனால் கூடுதல் பணிகள் பணியாளர்களுக்கு வந்திருக்கின்றன என்பது முக்கியமான விஷயம். அடுத்தது ஒரு 36,000 பேரை 2003 நியமித்தார்கள். 36,000 பேர் 2003. இப்போ ஒரு 25,000 பேர் தான் இருக்காங்க. சுமார் 10,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் இயற்கையான இழப்பு என்பது 10 பேர் கூட இருக்காது. இந்த நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்து இந்த நிறுவனத்தினுடைய சுற்றுப்புற சூழலில் அவர்கள் வாழ்ந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அப்படி தான் பெரும்பாலான பேர் செத்துருக்காங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும், டெய்லி 1 2 வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அவர்களுடைய பணிகளும் குறைஞ்சி போச்சு. இப்போ ஆள் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு, பணிகள் அதிகரித்து போச்சு. பணியாளருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது, பணி கூடியிருக்கிறது. ரெண்டுக்கும் ஒரு முரண்பாடு. அப்புறம் இந்த சிஸ்டத்தை அமுல்படுத்தும் போது அந்த பணத்தை கேஷாக வாங்கிக்கிட்டு கொடுத்தோம், அதை கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனாக மாற்றணும்னு அரசாங்கம் முடிவு பண்ணி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. டிஜிட்டல் பேமெண்ட், அதுலேயும் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் அது பணியாளர்கள் நினைத்தா மட்டுமே டிஜிட்டல் பேமெண்ட் வந்துடாது. ஒரு 150 ரூபா பொருளுக்கு 100 ரூபா பணமாக கொடுத்துட்டு 50 ரூபாய்க்கு 5 பாட்டிலை கொடுக்கக்கூடிய அவசியம் வரலாம். அப்போ ஒரு பொருளை வாங்கும்போது பாதி பணம் கேஷாகவும் மீதி பணம். பெரம்பலூரில் உள்ள தனியார் கூட்ட அரங்கில் விக்டிம்ஸ் லீகல் வாய்ஸ் மற்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இணைந்து நடத்திய இந்திய அரசியலமைப்பு சட்ட நாள் விழாவினை விக்டிம்ஸ் லீகல் வாய்ஸ் நிறுவனருமான வழக்கறிஞர் பிரபாகரன் தலைமையேற்று சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக சார்பு நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் சரண்யா கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களுடன் ஆலோசனை வழங்கினார். உடன் வழக்கறிஞர்கள் சத்யசீலன், இயேசுதாஸ் பால், கிருஷ்ணமூர்த்தி, இளங்கோவன், சிவசங்கரன், தமிழரசன், தனவேல், சங்கர், சக்திபாலன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மிகப்பெரிய மனிதர்கள் அல்ல, நம்ம ஃபாரின் மேடு இந்தியன் லிக்கரா, ஃபாரின் மேடு இந்தியன் லிக்கரை இந்த உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது கூட இப்போ தான் விவரம் விசாரிக்க தெரியுது. FL1 என்றால் என்ன, FL2 என்றால் என்ன, FL3 என்றால் என்ன என்றெல்லாம் விசாரித்து பார்த்தோம்னா
ஒரு பெரிய முன்னேற்றம் தான். சாதாரண ஏழை மக்களுக்கு ஃபாரின் லிக்கர் கொடுக்குற அளவுக்கு ஒரு நிலைமை வந்துருக்கு. அது உள்ளார பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. அப்போ பாட்டில் திருப்பி வாங்கும்போது அதனாலேயும் பணிப்பளு கூடிக்கிட்டே இருக்கு. அதனால் பணிப்பளு அதிகரித்திருக்கிறது, ஆட்கள் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. ஆகையினால தனியான ஒரு முகமை மூலம் இந்த காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதை நிர்வாகம் உருவாக்கி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது எங்கள் வேண்டுகோள். அந்த தனியான முகமையில் கூட எங்களுடைய கருத்தை நான் சொல்கிறதுக்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா இது நாடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு மிக பெரிய அளவிற்கு வருமானத்தை தமிழக அரசுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்கிற வகையில் ஒரு 20 ரூபா 10 ரூபா அந்த பொருளினுடைய உற்பத்தி மதிப்பாக இருக்கும். ஒரு குவார்ட்டர் பிராந்திய ஏதோ ஒரு பொருள் 20 ரூபா 10 ரூபா 30 ரூபா கூட தான் இருக்கும் உற்பத்தி மதிப்பு. ஆனால் 150 ரூபா 200 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு. அதுலேயே அந்த ஏழைகள் சுரண்டப்படுகிறார்கள். அதுக்கு மேலே பாட்டிலுக்கு ஒரு 10 ரூபா அவங்கள்ட்ட வாங்குறது கூட தப்பு. அவங்கள்ட்ட பாட்டில் 10 ரூபா வாங்குறதுக்கு பதிலாக ஒரு நல்ல யோசனை அரசாங்கம் பின்பற்றுறதுக்கு முயற்சிக்கலாம். சுற்றுப்புற சூழலுக்காக தமிழ்நாடும் நிதி கொடுப்பாங்க, இந்தியாவும் நிதி கொடுப்பாங்க, சர்வதேச நாடுகள் பூராவும் நிதி கொடுப்பாங்க. பல நாடுகள் இந்த சுற்றுப்புற சூழலுக்கு நிதி கொடுக்கறத ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க. நன்கொடை கொடுக்குற மாதிரி எந்த நாடுகள் கொடுப்பாங்கன்னா பணம் இல்லாத நாடுகளுக்கு, ஏழை நாடுகளுக்கு கொடுக்குற பழக்கம் உண்டு. எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால், சுற்றுப்புற சூழலுக்கு நிதி கிடைப்பது அதிகமாக கிடைக்கும். அந்த பணத்தை வாங்கி நம்ம பணத்தையும் போட்டு இப்போ நம்ம இந்த மதுவிலக்குங்கிறத நாட்டில் அமுல்படுத்திக்கிட்டே மதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சி பண்ணக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. என்ன முடிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பேசுவாங்க. அதனால் நிதி பிரச்சனை வராது. அப்படி வரும்போது பாட்டில் திருப்பி கொடுத்தா 5 ரூபா கொடுத்தா போதும்னு சொல்லலாம் கூட எல்லா பாட்டிலையும் இந்த ஜனங்களே கொண்டாந்து கொடுத்துருவாங்க நம்மகிட்ட. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா ரோடுகளில் நாடுகளில் எங்கே பார்த்தாலும் ஒரு பெரிய சாக்கை வச்சுக்கிட்டு அங்கங்கே கிடக்கிற பிளாஸ்டிக் பாட்டிலை தூக்கி போட்டுக்கிட்டே போகிறாங்க. அதை கொண்டு போய் விற்று அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலைகள் கூட பல இடங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நாட்டில். அந்த மாதிரி தீர்வு என்னென்னா 10 ரூபா அவங்கள்ட்ட வாங்குவதற்கு பதிலாக பாட்டில் திருப்பி கொண்டாந்து கொடுத்தா 5 ரூபா கொடுத்தான்னு கேட்டாக்கா கலெக்ட் பண்ணி கொண்டாந்து பணத்தை வாங்கிட்டு போடுவாங்க. அப்போ அவர்கள்ட்டேருந்து ஏற்கனவே ஒரு சுரண்டல், இது அடிஷ்னல் சுரண்டல் மாதிரி. ஆகினால் திருப்பி கொடுக்குற பாட்டிலுக்கு 5 ரூபான்னு சொல்லி செப்பரேட் மிஷினரி போடுங்க. திருப்பி கொடுக்குற இடத்த மென்ஷன் பண்ணுங்கள். எவ்வளோ இடங்கள் இருக்குது மென்ஷன் பண்ணால் அந்தந்த ஊரில் கொடுத்துருவான். இந்த கடைக்கே கொண்டாந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய தேவையில்லைங்கிறது எங்களுடைய கருத்து. ஆகினால காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கு தனியான முகமையை உருவாக்க வேண்டும். பணியாளர்களுக்கு அந்த பணிகளை செய்ய சொல்லி நிர்பந்தம் செய்யக்கூடாது என்று நீண்ட நாட்களாக பல முறை வற்புறுத்தியும் நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் தமிழ்நாடு டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் பேரமைப்பு வருகிற 3/12/2025 அன்றே ஒரு நாள் வேலைநிறுத்தம் செய்ய முடிவு செய்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு முழுக்க தனித்தனியாக மாவட்டங்களில் போராட்டம் நடந்து நம்ம கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட மாவட்டமும் சிலது இருக்குது, ஏற்றுக்காத மாவட்டங்களும் இருக்குது. யூனிஃபார்ம் ப்ரொசீஜர் நாட் எட் அனௌன்ஸ்டு பை தி டாஸ்மாக் சென்டர். அதனால் யூனிஃபார்மாக தமிழ்நாடு முழுக்க வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தனித்தனியாக சங்கங்களை அழைத்து ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பொதுவான பிரச்சனைக்கு அனைவரையும் அழைத்து ஆலோசனை கேட்பது தான் சரியான முடிவாக இருக்கும். 2வது பாயிண்ட்டு, மாநில பொறுப்பாளர்களை அழைத்து பேசினா மாநிலம் முழுவதும் ஒரு நடைமுறை உருவாக்க முடியும். ஆனால் மாவட்டங்களுக்கு மாவட்டம் தனித்தனியாக அங்கங்கே கூப்பிட்டு அழைத்து பேசுவது என்பது பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக பிரச்சனையை வளர்ப்பதாகவே அமைந்து வருகிறது. ஆகினால அந்த கோரிக்கை வலியுறுத்தி தான் நாங்கள் ஒரு நாள் ஸ்ட்ரைக் பேசுகிறோம். அமைச்சர் நாங்கள் இன்னும் பார்க்கல. இந்த கோரிக்கை கொடுத்தாச்சு ரொம்ப நாளாகவே, எல்லா சங்கமும் கொடுத்தாச்சு. அது பிரச்சனை
ம் நாங்கள் நிர்வாகத்தின் மூலம் டாஸ்மாக் நிர்வாகத்தின் மூலமாக தான் கொடுத்துருக்கோம். ஆமாம். நிச்சயமா ரைட் ஓகே சார். உலகத்தரம் 4 வழிச்சாலை பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர், மாதாந்திர தவணைத்தொகை வசதி, குடிநீர், மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டு மனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள். ஏன்னா குறைந்த வீட்டு மனைகளே உள்ளன. நம்ம சேரன் நகர், லட்சுமி கார்டன், மாதப்பூர், திருப்பூர் மாவட்டம், பல்லடம். நேரில் வரவும். மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் 9843659055 மற்றும் 9445560055.